Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ் ஷார்ட் லெசன்ஸில் வர கிராமர் லாக்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 11. இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை ஃப்ரம். ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபர் எழுதணும். ஓகே, இப்படி எழுதுகிறப்ப அதை எவர் எவ்ரி அப்படி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வர் எழுதணும், எவர் எவ்ரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இந்த ஃபார்ம் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வர் எழுதணும் அப்படின்னா அது வெரி. அதே த்ரூ தி லைனில் எழுதுகிறப்ப அது ஃப்ரீ ஆகிருது. ஓகேங்களா? அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் தர் எழுதணும் அப்படின்னா அது தே ஆர். செகண்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அது தேர் இல்லைனா தயர். ஓகே, மீனிங் வச்சு தான் எடுக்கணும் இது. அதுவே தேர்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப த்ரூ இல்லைனா த்ரீ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப தே ஆர், செகண்ட் பேஸில் எழுதுகிறப்ப தேர் இல்லைனா தயர், த்ரூ தி லைனில் எழுதுகிறப்ப அது த்ரூ. ஓகேங்களா? அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம மர் எழுதுகிறப்ப அதை மோர்னு படிப்போம். ஓகேங்களா? மோர் இல்லைனா ரிமார்க்கு ஆர் ரிமார்க்டு அப்படி நம்ம படிப்போம். இதே செகண்ட் பேஸில் எழுதுகிறப்ப மியர், வெறுமனே அப்படின்றது அதனுடைய மீனிங், மியர் அப்படின்னு படிப்போம். இல்லைனா மிஸ்டர் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி டாக்டர் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் பிளேஸில் டர் எழுதணும் அப்படின்னா அது டாக்டர், செகண்ட் பிளேஸில் மர் எழுதணும் அப்படின்னா அது மிஸ்டர். அடுத்து நர் ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அது நார், செகண்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப நியர். அடுத்து ஆரூக் எழுதுகிற சைடில் எஸ் சர்க்கிள் அப்புறம் பி எஸ் சர்க்கிள் எழுதணும் அப்படின்னா சர்ப்ரைஸ். ஓகே, ரைட் மோஷனில் ஆரம்பிக்கணும். அதிலே எண்டிங்கில் எஸ்டி லூப் எழுதணும் அப்படின்னா சர்ப்ரைஸ்டு. ஷர்ரை த்ரூ தி லைனில் எழுதணும் அப்படின்னா ஷோர் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அஷ்யூர் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த்ரூ தி லைனில் எழுதுகிறப்ப ஷோர், ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப அஷ்யூர். ஆன் தி லைனில் எழுதுகிறப்ப ப்ளஷர். ஓகேங்களா? இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்குண்டான எக்ஸசைசஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 49, 50 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃபையும் மினிமம் 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். எழுதுறதோடு இல்லாமல் அதை ரீட் பண்ணி பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.